தளபதி விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைவருக்கும் நான் என்ன சொல்கிறதுனே தெரில. படம் ரிலீஸ் ஆகலை. கள்ளக்குறிச்சியில் மட்டுமே நம்ம கடையில் தான், யுவன் டிஜிட்டலில் தான் அதிகமாக பேனர்ஸ் போயிருக்கு, கட் அவுட் போயிருக்கு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு 2 நாள் சரியாக சாப்பிட தூங்கலை, 2 நாள் குளிக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒர்க்கே போயிட்டு இருந்தது. அந்தளவுக்கு என்ன பிஸியாக அதை வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னும் போது அவங்கள விட நான் ரொம்ப ஃபீல் ஆகிறேன். ஏன்னா 2 நாள் உழைப்பு எனக்கு, அவங்களுக்கு 2 நாள் உழைப்பு இல்லாமல் மணி அவங்களுக்கு அதிகமாக செலவு. இப்படிப்பட்ட படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பி எப்போன்னு தெரியல, சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட அரசியல் தேவைதானா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். எங்கள் அம்மா முதற்கொண்டு வீட்டில் எல்லா ஃபேமிலிஸ்லையும் சொல்கிற ஒரே விஷயம், அண்ணன் திருப்பி நடிக்கவே போயிடலாம் அப்படின்ட்டு, அரசியல் வேண்டாம். இப்படிப்பட்ட அரசியல் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கே அந்த கதி அப்படின்னா சாதாரண மக்களை பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் தீவிர கலைஞர் ஐயா ரசிகன். என் வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு தெரியும், அண்டு தெரியாதவங்கட்டும் நான் சொல்லிக்கிறேன், நான் தீவிர கலைஞர் ஐயா ரசிகர். பராசக்தி அப்படின்னு டைட்டில் இருந்தோடனே ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சால் நான் மட்டும்தான். ஆனால் இப்போது கண்டிப்பாக நான் தேட்டரில் போய் படம் பார்க்க மாட்டேன். பராசக்தியை நான் பார்க்கவே மாட்டேன். நீங்கள் எஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிக்கோங்க, பராசக்தி நான் போய் பார்க்க மாட்டேன் தேட்டரில். இது 2 ஒரு அதாவது பராசக்தியா ஜனநாயகனா அப்படின்னு கிளாஷா அப்படின்னு கேட்டாவும் இல்லை. இது பெரிய அரசியல். அதுக்காக சிவகார்த்தியின் படத்தை ஏன் நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சிவகார்த்தியின் வெறியெல்லாம் ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது. நான் அந்த ப்ரொடக்ஷனை இது பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம ஒரு கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு பேனர் கட்டிட்டாங்க, தேட்டர்லேயே எக்கச்சக்க பேருக்கு பேனர் கட்டிட்டாங்க. ஒரு சில பேர் இன்னும் பேனர் வச்சுருக்காங்க, சாரம் போட்டிருக்காங்க. பெரும் செலவுங்க, ரொம்ப பெரும் செலவு. ஒருத்தன் ஒரு 30,000 கிட்டலாம் ஒரு பேனர் வச்சுருக்கிறான். அவ்வளோ பெருசாக பேனர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை தேட்டர் உள்ளேயே. பொது இடத்துல வைக்கணுமா, நான் முறைப்படி பர்மிஷன் வாங்கி அந்த பர்மிஷன் சலானை கொண்டு ஃபோட்டோ எடுத்து பேனரில் வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுனால. என்ன பேசுறதே தெரில, அவ்வளோ மனக்குமுறலாக இருக்கு. நீ ஏன்டா இவ்வளோ பேசுகிற, நீ வரையும் வியாபாரி, இப்போ பேனர் வரல திருப்பியும் பண்ணுவாங்க, நீ உனக்கு தானே லாபம் அப்படின்னா, திருப்பியும் பண்ணும்போது அந்த உழைப்பு இருக்கணும்ல, புரியுதுங்களா? என்ன சொல்கிறது, துப்பாக்கி படம் அப்போ எடுத்தாங்க, ஓடுச்சு, ஓகே. திருப்பி அதே ஸ்டைலை ரீமேக் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, ஏஆர் முருகதாஸ் தான் ஹாலிடேவும் பண்ணார், அதே குவாலிட்டி இருந்துச்சா? ஏன்னா ஒரு விஷயத்துக்கு ஒன்று தான் மதிப்பு. அது இந்த பேனரில் முடிஞ்சிருச்சு. எனக்கு இதே அடுத்த படத்துக்கும் வரும்போது இதோட சூப்பராக பெட்டராக பண்ணுவேன் அப்படின்னாலும் அந்த ஃபஸ்ட்டு இது எப்பயுமே இருக்காது. ஸோ ஓகே, காத்திருப்போம், தரமாக இருக்கும். என்ன படம் கேசரி தான் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். கேசரிக்கே இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னா விட்டுருங்க. ஒரு கலைஞர் ஐயா ரசிகனா நான் அதை பேசவே கூடாது, என்னையே பேச வச்சுட்டீங்க. நன்றி, வணக்கம். யுவன் டிஜிட்டல்.